ஹலோ, வெல்கம் டு தமிழ் கலைக்கூடம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து ஒரு 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 ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒர்க் ஷீட் ரெடி பண்ண சொல்றாங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒர்க் பண்ற பிரான்ச் இப்போ சென்னை அப்படின்னா சென்னை வந்து எனக்கு இப்போ 17வது ரோ வரைக்கும் வேணும். ஸோ இந்த ஃபில் ஹேண்டில் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா ஃபின்லாண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து எப்படி அப்படின்னா இந்த இந்த எக்ஸல் வந்து ரொம்ப கிளவரான ஒன்றுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 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 லெட்டர் கூட நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரீஸாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இது இழுத்து பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, 1 by 1 வந்து அது சீரீஸாக எடுத்துக்குது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகாது. லெட்டர் காம்பினேஷன் வித் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஐடியா எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா இது மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஐடி பார்த்துட்டோம். இப்போ டேட்டுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் ட்ராக் பண்ணோம். இப்போ வந்து என்னன்னா இந்த பிளாக் கிராஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி டேஸ்க்கும் பண்ணுவோம். டேக்கும் பண்ணாலும் அதே மாதிரி ஆட்டோஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ இதுதான் ஃபில் ஹேண்டிலோட ஒரு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஃபில் ஹேண்டில்னா என்ன பார்த்துட்டீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கான சீரீஸை ஃபில் பண்ணிக்கும். இல்லை நம்பர்ஸ், இப்போ இதுவே பார்த்தீங்க நம்பர்ஸாக இருந்தால் அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுருது. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சா? ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து அன்டூ பண்ணுவோம். அன்டூ பண்ணிட்டு இப்போ இந்த மூணு இதையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த மூணையுமே செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணாலும் சேம் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகுது. ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீக்குக்கு வந்து எனக்கு கீழே இருக்கவங்க வந்து 8 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்பர்ஸா மட்டும்தான் ஃபில் ஆகும். ஸோ இந்த ஃபில் ஹேண்டில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காப்பி செல்ஸ்னா ஒன்றும் இல்லை, 8ங்கிறதே எல்லா பக்கம் காப்பி பண்ணும். இல்லை ஃபில் சீரீஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சீரீஸா ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு காப்பி செல்ஸ் பண்ணா மட்டும் போதும். இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்ஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி வரும், இது வந்து ஷிஃப்ட் 1 எல்லாத்துக்கும் வராது. ஸோ வந்து இது எல்லாமே ஷிஃப்ட் வந்து அடுத்தடுத்து வரணும்ல. ஸோ இது வந்து ஃபில் சீரீஸா வரும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூமுலேட்டிவ் ஹவர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நான் எனக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே போகணும். இப்போ வந்து நான் இப்போ 8க்கு அப்புறம் 16 கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸலே வந்து இந்த சீரீஸை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து சீரீஸ் மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்து 4 சீரீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஆட்டோஃபில் ஆப்ஷன் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டேஸ்க்கும் ஆட்டோஃபில் ஆப்ஷன் பார்ப்போமா? ஸோ வந்து இப்போ நான் இதில் இருக்க டேஸ் இது பண்ணிட்டு ஸோ நான் மறுபடியும் ஆட்டோஃபில் பண்ணுறேன். ஆட்டோஃபில் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபில் வீக் டேஸ் மட்டும் இருக்கா? ஸோ ஃபில் வீக் டேஸ் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே வராது. ஸோ டேஸ்க்கு மட்டும்தான் அப்படியா, டேட்டுக்கு அப்படி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதே மாதிரி இப்போ டேட்டுக்கும் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இருக்கு, வீக் டேஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அது வேண்டியது இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து சீரீஸ் மட்டும் ஃபில் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிப்பீட்டடா இந்த 5 மெம்பர்ஸ் தான் அடுத்தடுத்து இது பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதுவும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து 2013-16 எக்ஸல்ஸ்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோ ஃபில் ஹேண்டிலே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபிளாஷ் ஃபில் இருக்கு. அது எப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இதை ரெகக்னைஸ் பண்ணி அதுவே அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபில் ஆயிடும். ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எரர் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் டாட் இன்னும் கொடுத்துருவோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபிளாஷ் ஃபில்ங்கிற ஆப்ஷன் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணி முன்னாடி இருக்க ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி
அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதாயிருக்கும், ஃபில் பண்ணிக்கும். இதான் வந்து இதுல இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபில் ஹேண்டலோடைய யூசஸ் அண்ட் பர்பஸ். ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.